ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சாண்டிலுக்கு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் சின்னதாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எழுந்தோடனே ஃபஸ்ட்டு மவுத் கோகுல் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் பெருக்கணும். வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட்டு இதை எல்லாருமே பொதுவாக செய்கிற வேலை தான். இருந்தாலும் சரி, இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து மினி விலாக் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால் அந்த மினி விலாக் எப்படி போகுதுன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மீன்லாம் செம்ம பசியாக இருக்கும். நம்ம மட்டும் சாப்பிட்றோம், மீனுக்கெலாம் சாப்பாடு போடாமல் விட்டால் எப்படிங்க? அதனால் மீனுக்குமே சாப்பாடு போட்டு காலையிலே மீன் பார்த்தோன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். எனக்கு காலையில் எழுந்துன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்தா ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சுப்ரபாதம் போட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய பால் சர்க்கரை அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அதனால் வந்து ஹெல்த்தாக நான் கொஞ்சம் பவுடர்லாம் அரைச்சி ஃபஸ்ட்டு அதை நான் குடிப்பேன். நல்லா ஒரு கஷாயம் மூளை வச்சு குடிப்பேன். செம்பருத்தி வந்து எதுக்கு போடுறேன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டோட பிளட் வெசல்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சரி, அதனால ஒரு டீ மாதிரி கஷாயம் மாதிரி, டீனும் சொல்லலாம் கஷாயம்னு சொல்லலாம். ஆனால் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நெய்யை நல்லா உருக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் குடிச்சிடுவேன். காலையிலே ஃபஸ்ட்டு வேலையை எனக்கு அதுதான். நெய் குடிச்சிட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே டேர்ன் ஆகிருக்கும் பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணதெல்லாம் நல்லா டேர்ன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த கஷாயத்தை நல்லா செம்மையாக வடிகட்டி கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், எல்லாமே தான் இருக்குங்க. நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிட்ருக்கேன் என்ன பண்ணுறதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த கஷாயம் குடித்ததுக்கப்புறமா ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது நான் சரி கிச்சனில் போய் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு போனால் கப் கேக் வேறு வந்து கத்துது. என்னது கத்துது, பாவம் குழந்தைக்கு பசி போல் இருக்குது. அதனால் காலையில் கப் கேக் வந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் வந்து கிச்சனில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து காற்று வசதி இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபேன் போட்டிருந்தேன் ஆறத்துக்காக. தென் வந்து ஹேர் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு செம்பருத்தி எல்லாத்தையும் அரைச்சி ஒரு ஹேர் கேர் மாதிரி மாஸ்க் மாதிரி போட்டிருந்தேன். மாஸ்க்கு போட்டதுக்கப்புறம் வெயிலில் போய்ட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஒரு சாரீ வேர் பண்ணேன். தேங்க்யூ. இதான் என்னோடய மினி விலாக். பாய்.